லண்டன் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு முன்னதாக நடைபெறவுள்ள செயின்ட் லூயி செஸ் போட்டியில் சிறப்பாக செயல்படுவேன் என இந்திய கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அவரிடம் நமது செய்தியாளர் நிஷா நடத்திய நேர்காணலை இப்போது பார்க்கலாம். ஹாய் சார், இப்போ லண்டன் செஸ் சாம்பியன்ஷிப்காக உங்களோட ப்ரிப்பரேஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு? அஃப்கோர்ஸ் அது ஃபைனல் டோர்னமெண்ட்டு. அதுக்கு முன்னாடி நான் இப்போ செயின்ட் லூயிஸில் ஆடுவேன். ரெண்டாவது லெக்கு பாயிண்ட்ஸ் எல்லா டோர்னமெண்ட்ஸ்லேருந்து கேரி ஓவர் ஆகுது. அதனால் முதல் லெக் நார்வேயில் குட் ரிசல்ட், செகண்ட் பிளேஸ். இப்போதைக்கு செயின்ட் லூயிஸ் பற்றியா வச்சுட்டு இருக்கேன். அஃப்கோர்ஸ் கடைசியில் இட் வில் டெர்மினேட் இன் லண்டன் அண்ட் முதல் கிராண்ட் ப்ரீஸ் எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வேர்ல்ட் செஸ் சாம்பியன்ஷிப் இந்தியாவில் நடந்ததுக்கப்புறம் செஸ் அந்த கேமில் இந்தியன்ஸோட இன்வால்மெண்ட் அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு ப்ரொஃபஷ்னல் செஸ் அகாடமி ஓப்பன் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஒரு அதை பற்றின பிளான்ஸ் எதுவும் இருக்கா உங்களுக்கு? நான் ஆல்ரெடி ஒரு இனிஷியேட்டிவில் இருக்கேன், என்ஐடி மைண்ட் சாம்பியன்ஸ் அகாடமின்னு. அது என்னென்னா எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் செஸ்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஜென்ரலாக ஒரு ஸ்கூலில் செஸ் ஆடுறதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கணும். எங்கே இருந்தாலும், கிராமத்தில் இருந்தால் இல்லைன்னா பெரிய ஊரில் இருந்தால் கூட ஸ்கூல்லையே ஆடுறது. ஏன்னா அங்கே தான் ஈஸியஸ்ட்டு ஸ்போர்ட்ஸ் மாதிரி இதுவும் சேர்த்து ஈஸியஸ்ட். அப்படியே சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் ஆடினா கூட. இன்னொன்று, செஸ் ஆடுற குழந்தைகள் அதுக்கப்புறம் ஞாபக சக்தி, கான்சன்ட்ரேஷன், படிப்புலேயும் இந்த ஸ்கில்ஸ் உபயோகப்படுத்த முடிகிறது. அதனால ஒரு இப்போ 13 வருஷம் ஆயிடுத்து அந்த என்ஐடி மைண்ட் சாம்பியன்ஸ் அகாடமி இன்ட்ரடியூஸ் பண்ணல. தமிழ்நாட்டிலையும் பல ஸ்கூலில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியா ஒரு 17,000 ஸ்கூலில் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. மொத்தமாக ஒரு 18 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருப்பாங்க இந்த இனிஷியேட்டிவால். ஸோ எனக்கு அந்த அகாடமியில் தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருப்பேன். சார், இப்போது நீங்கள் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் ஸ்டூடெண்ட்ஸை, யங்ஸ்டர்ஸை மீட் பண்ணியிருக்கீங்க. உங்களை இது வரைக்கும் உங்கள் லைஃப்பில் இன்ஸ்பயர் பண்ண யங்ஸ்டர்ஸ் யாரும் இருக்காங்களா? அவங்க ஒரு யங்ஸ்டர் எனக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைக்கும்னா, அவளுக்கு இன்னும் இந்த ஃபெயிலியர் பற்றி கவலை இன்னும் வரல. அவளுக்கு இன்னும் எல்லாம் முடியும்னு அந்த ஆட்டிடியூட் இருக்கும். எனக்கு அதான் அவளை பார்த்தா எனக்கு அது ஞாபகம் வரும்.